ஜனநாயகம் இடம் கொடுப்பதால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக கூடி யாரை வேண்டுமானாலும் முதல்வராக தேர்ந்தெடுக்கலாம். அதுதான் அரசியல் சட்டம். ஜாதகம் இடம் கொடுத்தால் சாமி அறையில் சாம்பிராணி போடும் சாதாரண பெண்மணியை கூட ஆக்கிவிடுமாம் சாம்ராஜ்யம் ஆளும்படி. அதுதான் ஜாதக கட்டம். மாண்புமிகு ஆக இருக்கும் சசிகலா அம்மையாருக்கு அவரது ஜாதகம் தற்போதைக்கு செய்யலாம் சாதகம். ஆனால் இது தமிழ்நாட்டுக்கு சாதகமா பாதகமா பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக பொதுக்குழு சசிகலா அம்மையாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து ஆக்கியது சின்னம்மா. இப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை முதல்வராக தேர்ந்தெடுத்து ஆக்கியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு சிஎம்மா. முதல்வராக மாண்புமிகு சசிகலா அம்மையாரை அழைக்கிறது சட்டமன்றம். ஆனால் ஜே அம்மாவுக்குத்தானே ஓட்டு போட்டோம், இவர் எப்படி முதல்வராகலாம் என்று முகம் சுளிக்கிறது பெரும்பகுதியான மக்கள் மன்றம். இதுதான் நிதர்சனம். என்ன பிரயோஜனம்? யார் வேண்டுமானாலும் செய்யலாம் விமர்சனம். ஆனால் ஆண்டவன் நினைத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு விமோச்சனம். அம்மா இல்லாத இடத்தில் அம்மாவால் அங்கீகரிக்கப்பட்ட மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்களை கூட மக்கள் பன்னீராக நினைக்கிறார்கள். ஆனால் மாண்புமிகு சசிகலாவை சகித்து கொள்ள முடியாமல் ஜனங்கள் மீது சட்டென்று கொட்டப்பட்ட வெந்நீராக நினைக்கிறார்கள். வெந்து போய் கண்ணீர் வடிக்கிறார்கள். மக்கள் விரோத போக்கை கண்டித்து சில கட்சியினர் பொங்கி வெடிக்கிறார்கள். ஆனால் மக்கள் நலனுக்கு எதிராக இருப்பவர்கள் தான் தாங்கி கொடி பிடிக்கிறார்கள். கலைஞரின் கதை வசனத்தில் வெளியான மனோகரா திரைப்படத்தில் ராஜ்யத்தை பிடிக்க டி.ஆர். ராஜகுமாரி பல கட்டத்தில் செய்து கொண்டே இருப்பார் சூழ்ச்சி. ஆனால் உச்சக்கட்டத்திலே அடைந்து விடுவார் வீழ்ச்சி. முதல்வராக பதவி ஏற்பதற்கு முன் கேட்கிறோம் பல கேள்வி. முன்னாள் முதல்வர் அம்மாவின் சாவில் மர்மம் இருப்பதாக உங்கள் மீது இருக்கிறது அத்தனை குற்றச்சாட்டு. அத்தனையும் மீறி உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு போடலாம் ஓட்டு. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டுமானால் கொடுக்கலாம் உங்களுக்கு சுவையான சூப்பு. ஆனால் மக்கள் மன்றம் உங்களுக்கு வைத்துவிடும் ஆப்பு. இதுதான் எங்களுடைய கணிப்பு. இந்த தருணத்தில் இந்த அறிக்கையில் மக்கள் என்ன, ஒரு பெரும்பான்மையான மக்கள் என்ன கருதுறாங்க அப்படிங்கிறத எதிரொலிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய லட்சிய திமுகவோட இதான் நான் இதை சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மன்னார்குடி கூட்டத்தின் ஆதிக்கத்தை குறித்து நான் அன்றைக்கே பேசினேன். முந்தான ப்ரெஸ் மீட்டிங் விட்டு அன்னைக்கும் சொன்னேன். பன்னீர்செல்வம் ஐயா அவர்களாவது அம்மாவுடைய காலத்திலேயே அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தர். அம்மா இப்போ பன்னீர்செல்வத்தை கூட பன்னீர்செல்வத்துக்கு மக்கள் ஓட்டு போடல, ஒத்துக்கிறேன். முன்னாள் முதல்வர் அம்மாவுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் பன்னீர்செல்வம் இருந்தார். அவரை திடீர்னு இப்படி தள்ளி விட்டுட்டு இப்போ அவசர அவசரமாக வர வேண்டியதோட மர்மம் என்ன? அப்போலோ ஹாஸ்பிட்டல் விஷயமே ஒரு பெரிய மர்ம நாவல். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு ஆவல், கட்சி தாவல். அதை மீறி சிலர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் கட்டு காவல். ஏன் இவ்வளவு பேர் சமூக வலைதளத்திலையும் மக்கள் இவ்வளவு பேர் சந்தேகத்தை எழுப்புறாங்களா? அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம இன்னைக்கு அவசர அவசரமாக முதலமைச்சர் ஆகிறாங்கன்னா என்ன காரணம்? நீங்கள்லாம் என்ன வேணா பேசுங்க. உயர்நீதிமன்றத்தில் கணம் வைத்தியநாதன் சாவில் மர்மம் இருப்பதாக பிரேதத்தை கோடி தோண்டி எடுக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி கூட என்ன வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் பற்றி ஒன்றும் இல்லை, நாங்கள் இப்படி தான் செய்வோன்னு இவங்க செய்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா இந்த இவர்களுடைய இந்த ஆதிக்க வெறியை, இந்த ஆதிக்க சக்தியை குறித்து நான் பேசினேன், முன்னாடி அன்றைக்கு பேசினேன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் வெள்ளரிக்க வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின், நண்பர் ஸ்டாலின் அவர்களும் கேட்டிருந்தாரு. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயாவும் கேட்டிருந்தார். இன்னைக்கு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா ரொம்ப தன்னுடைய கருத்தை வேதனையோடு பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கருத்தை, இது மக்கள் விரோத போக்கு,
அது மக்கள் விரோத போக்கு மட்டுமல்ல, அந்த அதிமுகவுடைய தலைவி ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான ஒரு போக்கை இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இது பண்ணியிருக்காங்க. நீங்க அதிமுகவுக்கு கூட அவங்க பொதுச் செயலர் ஆக்கினத மக்கள் ஜீரணிக்க முடியாம ஜீரணிச்சுட்டாங்க. இவங்க தான் தமிழக முதல்வர்னு சொல்றத மக்களால் ஜீரணிக்கவே முடியாது. அம்மாவுடைய போட்டோவை சட்ட பாக்கெட்டுகளை வச்சுக்கிட்டு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இதய தெய்வம்னு சொன்னீங்களே, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 1/3 இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு உணர்வு இருக்காத ஐயா, ஒரு விசுவாசம் இருக்காத ஐயா, ஒரு முடிவெடுக்க மாட்டீங்களா ஐயா? மக்கள் தாங்க முடியல. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய 88 எம்எல்ஏக்களை கொண்ட துரைமுருகன் கூட சொல்லிட்டாரு, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கூட முதல்வராக இருக்கட்டும், நாங்கள் இங்கு வெளியில இருந்து ஒரு ஆதரவு தருகிறோம் என்று. இதை விட எப்படிங்க பெருந்தன்மையா சொல்ல முடியும்? ஏன்னு கேட்டா, பன்னீர்செல்வத்தை தள்ளிவிட்டு ஜனநாயகத்துக்கு விரோதமாக, மக்களுடைய உணர்வுக்கு விரோதமாக, தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும்பான்மையான எண்ணத்துக்கு விரோதமாக இந்த சசிகலா அம்மையாரை தான் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று அதிமுக நினைத்தால், நிச்சயமா சொல்றேன், நம்ம முன்னாள் முதல்வர் அம்மாவுடைய ஆன்மா அதை மன்னிக்காது. ஆண்டவனுக்கே இது பொறுக்காது. தர்மம் ரொம்ப நாளைக்கு இப்படி பார்த்து கொண்டே இருக்காது. ஒரு நாள் நிச்சயமா மக்கள் மன்றம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்களை மக்கள் மன்றத்துக்கு வர சொல்லுங்க. இது பாருங்க, ஒரு வாரத்தில் வரப்போகுது தீர்ப்பு. அதுக்கு இடையில முன்னால் ஒரு வரலாறு இருக்குங்க. நான் வரலாற்று மாணவன். நம்மளுடைய ஜானகி அம்மையார் ஒரே ஒரு நாள் முதலமைச்சராக இருந்தால் கூட ஒரு வரலாறு இருக்க மாதிரி. அடுத்த வாரம் தானே வரப்போகுது தீர்ப்பு. அதுக்கு முன்னாடி நான் பன்னீர்செல்வத்தை அவர்களை மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்களை தள்ளிட்டு நான் ஒரு முதல்வராயிட முடியாதான்னு ஒரு சின்ன ஒரு நப்பாசை. ஆனால் அது ரொம்ப தப்பாசை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஆனால் இந்த தீர்ப்பு தாமதமாக வர்றது நம்ம தமிழ்நாடு செஞ்ச பாவமா இல்லை இந்திய மண்ணே செஞ்ச பாவமா தெரியல. ஏன்னா அவங்க மேலே இத்தனை வழக்கு இருக்குது. ஒன்றுங்க ஒரு கருத்தை பதிவு பண்ணுறேங்க. முன்னாள் முதல்வர் அம்மா சொன்னாங்க, மக்களுக்காகவே நான், எனக்குன்னு யாருமே சொந்தம் இல்லைன்னு சொன்னது அந்த அம்மா. தனக்கு யாருமே சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இன்னைக்கு புயல் தோட்டத்தில் போய் இந்த அம்மா என்ன சொந்தம் கொண்டாடிட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போ கருப்பு வைரம் படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராஜர் ஐயா மறைந்தார். அவர் வாழ்ந்த வீடு இன்றைக்கு மக்களுக்காக நினைவில்லமாக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி நடிகர் பொன்மன செம்மல், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் வாழ்ந்த இந்த ஆற்காடு ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த வீடு, அந்த இல்லம் இன்றைக்கு மக்களுடைய பார்வைக்காக நினைவில்லமா இருக்கு. எனக்கு யாருமே சொந்தம் இல்லைன்னு சொன்னாங்க அம்மா. அப்ப அந்த அம்மா வாழ்ந்த இந்த பொயஸ் கார்டன்ல இவங்க வாழறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த அம்மாவுடைய சொந்தத்தெல்லாம் ரோட்ல நிக்க வச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க மட்டும் பொயஸ் தோட்டத்தில் இருக்கிறாங்களே, என்ன நியாயம்? என்ன உரிமை இருக்கு? என்ன இவங்கள்ட்ட என்ன கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க? இல்ல எந்த கை நாட்டு வாங்கி வச்சிருக்காங்க? யாராவது கேள்வி கேட்டிருப்பீங்களா? கேட்கிறோமா? நான் கேட்கிறேன். எந்த உரிமையில் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க? பொயஸ் தோட்டத்துக்கு இவங்களுக்கு என்ன சொந்தம்? எனக்கு யாருமே சொந்தம் இல்லை, இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் என் சொந்தம்னு சொன்ன அம்மா, அது மக்களுடைய இதுக்காக நினைவில்லமாக்கப்படணும். இதெல்லாம் மீறிட்டு அவசரமாக இவங்க முதல்வர் ஆவாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப முட்டாளான்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.